எங்களையும் காத்திடு அன்னையாய் காமாட்சி தாயாரே, நேர்த்தி புரிவேன் நினைந்து. ரொம்ப நேர்த்தி அற்புதமா இருக்கு. இதுல கொஞ்சம் இருங்கோ. அந்த ஒரே ஒரு இடத்துல உணர்ச்சி பிழை இருக்கு, கண்டுபிடிக்க முடியறதான்னு எனக்கு தெரியல. காத்திடு அன்னையாய். காத்திடு, காத்திட போட்டு சரியா காத்திட கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சாச்சு உடனே. அதுக்கு தானே நான் விட்டுட்டேன். நான் சொல்றதை விட ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னோன்னே கண்டுபிடிச்சாச்சுல அப்படின்னு. உழைப்பு தருமாம் உயர்வு. உழைப்பு தருமாம் உயர்வு உலகில் தலைக்கும் சிறப்பாய் தரத்தில். உழைப்பால் மனத்தினில் சோர்வு மயக்கம் பெறவும் சினத்தை தருமாம் சிதைத்து. சினத்தை தருமாம் சிதைத்து. சிதைக்க விடாமல் சுறுசுறுப்பு ஊக்கம் விதையாக மண்ணில் விளையும். விதைகளும் பண்பட்ட நாற்றாக பாரினில் ஓங்கியும் உண்டி நிரப்பும் உணவு. உண்டி நிரப்பும் உணவுக்கு உரியவர் உழவர்தான். உணவுக்கு உரியவர் உழவர்தான் என்றும் உணர்வுடன். அந்த அந்த இடத்துல பாருங்க, முதலடியில உணவுக்கு அதுல உணவு கண்டது கூனா பிராக்கெட்டுக்குள்ள போட்டா உரியவர் வர அது வராது, அதெல்லாம் வேண்டாம். அப்ப உணவு மட்டும், உணவுக்கு உரியவர் அப்படின்னு போடுறோம். சரி பரவாயில்ல, பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோ. உரியவர் உழவர்தான் என்றும் உணர்வுடன் காணி உழுது கணப்பொழுதும் தூங்காது பாடுபடும் தோட்ட தொழிலாளி தாங்கிடுவோம் ஏந்தி துதித்து. தாங்கிடுவோம் ஏந்தி துதித்து. துதித்துந்தான் வாழ்வோம் துலங்கிடச் செய்வோம். துதித்துந்தான் வாழ்வோம் துலங்கிடச் செய்வோம். மதிப்போம் உழவரை மாண்பாய். மதிப்போம் உழவரை மாண்பாய். பதித்தும் உயிர்ப்புடன் வாழ உணவளித்த மாந்தர். உயிராய் மதித்தால் உயர்வு. உயிராய் மதித்தால் உயர்வு. உயர்வு தருவது உழுவது மட்டுமல்ல. உயர்வு தருவது உழுவது மட்டுமல்ல. பாருங்கம்மா, அதுல கொஞ்சம் பாருங்க. உழவு தருவது, தருவதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. உழைப்பு மட்டுமல்ல. இல்ல இல்ல, தருவது உழைப்பு. அந்த இடத்துல வந்துட்டு புணர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணு புணர்ச்சிங்கிறது உறுதியா தெரிஞ்சதுன்னா தருவ தருவ உழுவது என்றது ஒரு சொல்லு. மற்ற சொல்லு. தயங்காமல் கற்பதுவும் உழுவது மட்டும்தான் இல்லாம தயங்காமல் கற்பதுவும் தூணாய் உயர்த்தும் முயற்சி வளர்ச்சியில் மேன்மைப்படுத்தும். முயற்சி வளர்ச்சியில் மேன்மைப்படுத்தும். பயன்தரும் வாழ்விலும் பேர். பயன்தரும் வாழ்விலும் பேர். பார் போற்ற தூங்காமல் பாடுபட்டும். பார் போற்ற தூங்காமல் பாடுபட்டும் மேன்மையுற்று ஊர் மெச்ச உண்மையாய் ஊக்கமுடன் சீர்மையுடன் வாழ வழிவகுக்கும் வாட்டமின்றி பூமியில். வாழ வழிவகுக்கும் வாட்டமின்றி பூமியில். சூழ்ந்துள்ளார் வாழ்த்துவர் சூழ்ந்து. சூழ்ந்துள்ளார் வாழ்த்துவர் சூழ்ந்து. சூழ்ந்துந்தான் நிற்பவர் சூழ்ச்சி புரிந்துந்தான். சூழ்ந்துந்தான் நிற்பவர் சூழ்ச்சி புரிந்துந்தான். ஏழ்மைக்கு நகர்த்தாமல் ஏழ்மைக்கு நகர்த்தாமல் ஏற்றமாய் வீழ்ச்சி அடையா உழைப்பதில் அடைவோம் உயர்வு. வீழ்ச்சி அடையா. இதுல என்னன்னா ஏழ்மைக்கு நகர்த்தாமல், அதுல தலை சரியா இருக்காமா? ஏழ்மைக்கு நிற வந்துடும். நகர்த்தாமல் அப்படி இருந்திருக்கா?
ஏழ்மைக்கு இப்ப போட்டுக்கோங்க போகாமல் அப்படி ஓமோ ஏழ்மை நிலைக்கு போகாமல் போகாமல் ஏழ்மைக்கு போகாமல் இப்போ ஏழ்மைக்கு போகாமல் ஏற்றமாய் ம் வீழ்ச்சி அடையா உழைப்பதில் அடைவோம் உயர்வு. வீழ்ச்சியடையா உழைப்பில் உழைப்பதில் உயர்வோம் உயர் அடைவோம் உயர்வு. அருமை உயர்வு அடைவோம் என்றாலும் சரி, உயர்வு அடைவோம் உயர்வு. தடையில்லா இல்ல வாழ்வில் இல்ல உயர்வு அடைவோம்னாலும் தெரிய கிடையாது. ஈட்டுச்சீர் அடைவோம்ங்கிறது எப்படி வரும்? நீங்க எழுதியிருக்கிறது அழகா தான் எழுதியிருக்கீங்க. அழைப்பதில் அடைவோம் உயர்வு என்றால் உயர்வு அடைவோம் என்றாலும் சரி. தடையில்லா வாழ்வில் தளித்து தளிர்க்க உயர்த்தும் தரணியில் எம்மை தளிர்க்க உயர்த்தும் தரணியில் எம்மை தெளிவுபட ஏற்றம் பலமாய் குளிர்க்க களிப்பு தருமாம் ஒரு குலத்தில் உயர்வு. களிப்பு தருமாம் குலத்தில் உயர்வு. தளித்திடும் வாழ்வு தலைத்து தளித்திடும் வாழ்வு தலைத்து தழைத்தும் உழைப்பு துளிர்விட நாளும் தழைத்தும் உழைப்பு துளிர்விட நாளும் உழைப்பே எமக்கு உயர்வு. ஆஹா ஆஹா உழைப்பே எமக்கும் உயர்வு. எமக்கும் உயர்வு. எமக்கும் உயர்வு. உழைப்பால் உலகம் புகழும் உழவர்கள் வாழ்வை. உழைப்பால் உலகம் புகழும் உழவர்கள் வாழ்வை நலமாக வேண்டுவோம் நீடு. நலமாக வேண்டுவோம் நீடு. நீடூழி வாழ வேண்டும் நோயுந்தான் தாக்காமல். நீடூழி வாழ வேண்டும் நோயுந்தான் தாக்காமல் பாடுபடுகின்ற பாரிலுள்ளோர் தேடும் உணவை சிதைக்காமல் உண்ணவும் வேண்டும். தேடும் உணவை சிதைக்காமல் உண்ணவும் வேண்டும். உணவின் பெருமை உழைப்பு. நல்ல அருமையா இருக்கு. இதுல பாடுபடுகின்ற என்பது ஒரே சீரா இருக்கு. அந்த ஒரே சீரில டீச்சர் பாடு ஒரு சொல்லு படுகின்ற. ஓ அப்படி. சரி 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 அப்படி ரெண்டு சொல்லா அடுத்த அதெல்லாம் அப்ப சரி. பெருமை உணவின் பெருமை உழைப்பு. உழைப்பில தொடங்கினது உழைப்பில முடிச்சாச்சு. அழகா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. நூலுக்கு குன்றின் விளக்காய் குவலியன் தன்னிலும் இன்சுவையாய் ஈட்டிடும் இவ்வெண்பா. இன்சுவையாய் ஈட்டிடும் இவ்வெண்பா இன்பத்தை அன்புடன் சுவைத்திட அள்ளி பெருகிட மன்றில் சிறப்புடைய மாண்பு. ஓ அருமை அருமை அருமை. ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. சரியா அழகா ஒரு பக்தி காப்பு பாடலோடு நூற்பயனோடு அன்றாதியாக நிறைவு பெற்றது. இந்த காப்பு பாடல்களை வைத்துக்கொண்டு ஸ்ரீலக்கியங்கள் கொஞ்சம் எழுத வைக்கணும். ஒரு 10 மாதிரி எழுத வச்சுட்டா உங்களுடைய நூலுக்காக. ஏன்னா நிறைய பேர் எழுதிட்டு இருக்கும் போது ஒன்றாக்கி ஒரு தொகுப்பு நூலாக நம்ம போடணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறதால கொஞ்சம் கடினம் தான். சரியா அந்த கை நடுக்கம். இந்த கை நடுக்கம் ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. ஓ அப்ப எழுதுறது சிரமமா இருக்கிறது எனக்கு. ஆனா அந்த இது டைப் பண்ண முடியல. அது கொஞ்சம் சிரமம் மாதிரி. வாய்ஸ்ல கொடுத்து எடுத்து வேற யாரையும் அப்படித்தான் செய்யணும். அப்படி செய்யறாங்க. பிரச்சனை இல்லை. அதுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு. இன்னும் நிறைய சேரணும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். அதே போலவே வீட்டுல யாராவது தட்டச்சு பண்ண தெரியும் தமிழ்ல அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கான்னு. ஒருவேளை அவங்களும் பண்ண முடியலனாலும் என்கிட்ட அனுப்புங்க. நான் கேட்கிறப்ப ஒவ்வொரு பாடலையும் நிச்சயமாக சீர்திருத்தாமல் அப்படியெல்லாம் அச்சுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வெண்பாக்கள் அதுல குதறி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா போயிடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விமர்சனத்துக்கு வந்துடும். தாழிசையில் தமிழமுதம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிவந்ததோ
இன்றும் கூட படிப்பிற்காக ஆராய்ச்சிக்காக அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அது இந்த 6 பேர் மட்டும் கொண்டு நானும் ஒரு சான்று பாடல்களோட இது யாருமே செய்யாத ஒரு விடயங்களை நம்ம செய்யறோம். இதுவும் கூட அப்படித்தான். ஒருவருக்கான சிற்றிலக்கியம் ஒரு 10 சிற்றிலக்கியம் அல்லது 12 சிற்றிலக்கியமாக கொண்டு வந்து ஒருவருக்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 25 பக்கங்களை தாண்டி போகும். ஏன்னா ஒரு பக்கத்திற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 பாடல்லேயோ 6 பாடல்னா கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் அந்த பக்கம். அதற்கு பதிலாக 5 பாடல், ஏன்னா காப்பு பாடலில் சேர்க்கும் 12 வந்துருது. அப்ப 5 பாடல், அடுத்த 2 பாடல் அப்படி காப்பு, அதுக்கு கொஞ்சம் கேப் வருமா இருக்கும். எந்த தலைப்புல நமக்கு இருக்கோ அதோட தொடர்புடையதாக ஏதாவது ஒரு சிறிய படம் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பெயர் முழுமையாக இந்த வாழிடத்தோடு நீங்க அந்த இடத்துல பதிவு பண்ணலாம். இன்னொன்று கூட நாங்க நினைச்சிருக்கிறோம், என்னன்னா உங்கள் பெயர், உங்களை பற்றி ஒரு 10 வரிகள் கேட்டுட்டு உங்கள் புகைப்படத்தோட ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிற மாதிரியும், அதற்கு அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு 25-30 பக்கங்கள் உங்களுடையதாகவே இருக்கிற மாதிரியும் யோசித்து வச்சிருக்கோம். எப்படி நேரம் காலம் ஒத்து வருதோ அப்ப கட்டாயமா செய்வோம். ஏன் அது சொல்லிட்டேன்னா, நீங்க அழகா எப்படி எவ்வளவு விரைவிலே நீங்க வந்துட்டு தட்டச்சு செய்து அதை வந்துட்டு பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக, ஏன்னா உங்கள் தலைப்பு இன்னொருவருக்கு இருக்காது. ஆனா உங்களுடையது மாதிரியே நிறைய இலக்கியங்களை உருவாக்கும். அப்ப எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே சந்தோஷமா தான் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா நடமகன் சகோதரர் அடுத்த புத்தகம் எப்போது அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டு போயிட்டாரு. நம்ம செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். ஆனா மண்டை பிச்சிரும். 4 முடிதான் வச்சிருக்கிறேன், அதனாலதான் கொண்டை கிண்டை எல்லாம் போட்டேன். அழகாத்தான் இருக்குது. இல்ல நாங்க நினைச்சோம் வீட்டு மருமகுள்ள வந்துட்டு தானே, அதால கொண்டு மாமியாரா வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு மருமக பிள்ளைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அது ராகாவோட சம்பந்தம், நமக்கு என்ன? இல்ல அம்மா நல்லா இருக்கிறீங்களா, அம்மா என்ன பண்ணீங்கம்மா, அது அது மருமக பிள்ளைக்கு அவ்வளவுதான். ராகானாதான் சிலப்படி என்னடா இது 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 ராகா. இந்த வித்தியாசம் வந்துருக்கு இல்லையா? அதனால அடுத்த புத்தகத்துக்காக ரெடியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கொண்டே வராங்க மற்ற இடங்கள்ல படிக்கிறவங்களும். அப்ப ஒன்றாக நாங்க நிறைய நினைச்சிட்டோம்னா ஒரு பெரிய புத்தகமாகவே நம்ம வெளியிடலாம். தொகுப்பாசிரியரோட உரை இருந்தா அதே போலவே நம்ம நடாமுகன் பாட்டுமோட அழகான ஒரு வாழ்த்துறை. ஒருவேளை அவங்க தரல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதுல எடுத்து நான் போட்டுருவேன். நாழிசையில் தமிழ் மதத்தை கொடுத்ததை அப்படியே தூக்கி போடுவேன். அதனால அவங்க கொடுக்கறதுக்கான நேரம் இல்லைன்னா ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணணும்னு ஏன் இதுன்னா பலருக்கும் சொற்கள் பஞ்சமா தெரியும். அப்ப ஒரு புத்தகத்துல படிக்கும்போது எல்லாமே வெண்பாக்களா இருக்கும். அந்த சொற்பஞ்சம் என்பது இல்லாம போகும். நீங்க எல்லாரோடதையுமே நீங்க படிப்பீங்க, உங்களோடதையும் சேர்த்து. அப்ப எப்படி எதிரே முறைகளை பயன்பாடு அவ்வளவு பொருள் பொருத்ததாக இருக்கு, இதெல்லாம் நீங்க அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பணம் செய்யணும்னு முடிவு எடுத்துக்கோம். கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பயிற்சி இருக்கு. அதுதான் கோசலம்மா, நீங்க 5 அவங்க 5 வாங்க. 127 செல்வநாயகம் அணைஞ்சிருக்கு. செல்வநாயகம் அணைஞ்சிருக்கு. அப்ப வந்துட்டு 4 போட்டுருவோமா? 4 நாள் 8 இல்ல 3 3 3 ஒருத்தருக்கு மட்டும் 1 இருக்கும். 3 திருக்குறள் படி எடுக்கிறேன். 3 திருக்குறள். கோசலம்மா வாங்க. அவர் வயின் விதும்பர்
வாளற்று புட்கென்ற கண்ணம் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். வாளற்று நேர் 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 தேமாங்காய் புட்கொன்ற நேர் 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 தேமாங்காய் கண்ணும் நேர் நேர் தேமா அவர் சென்ற நேர் நேர் அவர் சென்ற நிறை நேர் நேர் புளிமாங்காய் நாளொற்றி நேர் 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 தேமாங்காய் தேய்ந்த நேர் நேர் தேமா விரல் நிறை. விரல் நிறை விரல் நிறை மலர். விரல் நிறையோட நிறுத்திட்டீங்க. இப்ப மலர் வந்துருச்சு. எங்க பெல் அடிச்சோன்னா டென்ஷன் ஆயிட்டு. யாரோட பெல்லு? எங்கட பெல்லு. ஓ வீட்டுக்குள்ள. நான் என்ன பண்ணிடுறது, வகுப்புக்கு எல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறது. இடையில இருந்ததுனால திறக்க முடியாது. வாழற்று நேர் நேர் தேமாங்காய் காய்முன் புட் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை புட்கென்ற தேமாங்காய் காய்முன் கண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை கண்ணும் தேமா மாமுன் அவர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை அவர் சென்ற புளிமாங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை நாளொற்றி தேமாங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை தேய்ந்த தேமா மாமுன் விரல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை. மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. இது ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. சரியா? இளங்கிளாய் இன்று மரப்பிட் என் தோள்மேல் கலங்களையும் காரிகை நீத்து. இளங்கிளாய் நிறை நிறை கருவிளம் இன்று தேமா நேர் நேர் தேமா மரப்பின்னன் நிறை நிறை நேர். இங்க மாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஏயு ஒன்னா சேர்ந்துரும் பாருங்களேன். பின்னென் 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 வந்து நேர் நேர் வரும். இருங்க மரப் அது அப்படி இருக்குமா? நிறை பி அப்படியே இருக்குமா? இந்த இன் கூட்டல் ஏ என்பது அப்ப என்ன ஆகும்? பி அப்படி வந்துடும். நிறை வரும். நேர் நிறை நேர் நிறை 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 என்றா கருவிளங்காய். கருவிளம் காயா? நிறை நிறை கருவிளம். கருவிளம். பாத்தீங்களா? 2 வகுப்பு ஒரு வகுப்பு இல்லைன்னா காயெல்லாம் வந்துட்டு கனியா மாறி போயிடுது. விளமெல்லாம் சொல்ல தெரியாம காயா மாறி கீறித்தான் விட்டுருக்கிறேன். தோல் மேல் நேர் நேர் தேமா கலங்களையும் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காரிகை நேர் நிறை கூவிளம் நீத்து நேர்வு காசு. இளங்கிளாய் கருவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை இன்று தேமா மாமன் மரப் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை மரப் பின்னென் கருவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை தோல் மேல் தேமா மாமன் நிறை கலங் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கலங்களையும் கருவிளங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை காரிகை கூவிளம் விளமுன் நீத்து நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை நீத்து நேர்வு காசு. மிகச்சிறப்பு. அடுத்து உரன் நசையி உள்ளம் துணையாக சென்றான் வரல் நசையி இன்னும் உளே. உரன் நசையி நிறை நிறை நேர் கருவிளங்காய் உள்ளம் நேர் நேர் தேமா துணையாக நிறை நேர் நேர் புளிமாங்காய் சென்றார் நேர் நேர் தேமா வரல் நசையி நிறை நிறை நேர் கருவிளங்காய் இன்னும் நேர் நேர் தேமா புலேன் நிறை மலர்.
உரநசையி கருவிளங்காய் காய்மன் உள் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை உள்ளம் தேமா மாமன் துணை நிறையாக வந்திருக்கிறபடியாக எச்சில் வெண்டலை துணையாக புளிமாங்காய் காய்மன் சென் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை சென்றான் தேமா மாமன் வரல் நிறையாக வந்திருக்கிறபடியாக எச்சில் வெண்டலை வரல் நசையி கருவிளங்காய் காய்மன் இன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை இன்னும் தேமா மாமன் உளே நிறையாக வந்திருக்கிறபடியாக எச்சீர் வண்டலை உளே நிறை மலர். மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்து. நன்றி. அவரை தொடர்ந்து செல்வநாயகி அம்மா வாங்கோ. வெகு காலமா இந்த மாதிரி இருக்கு. வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். சென்ற வாரம் சூழ்நிலைகளால வர முடியல. உங்களோட வீடியோ பார்த்து கற்றுக்கொண்டேன். இந்த சிற்றிலக்கியமாக உருவிகற்ற நீரிசை அளவியல் வெண்பாவில உழைப்பு தருமா உயர்வு என்ற தலைப்பில் பாடல், காப்பு பாடல். முதலாவது, உலகை உவந்த உமையாள் புதல்வ, உலகை உவந்த உமையாள் புதல்வ மலங்காதருளி மறுப்போடு இலங்கி, அது மறுப்போ இலங்கி என்பவர் நலங்காத்துமையேல், நலங்காத்து இமை ஏற்றுக்கொள்ளன், நலங்காத்துமையேல் நமதுயிர் பிள்ளாய் புலங்காத்து அருள உயர்வூட்டு, புலங்காத்து அருள உயர்வூட்டு. இது காப்பு பாடல். இனிய அளவியல் வெண்பாவுக்கான பாடல்கள். உயர்வை விரும்பி உழைக்கும் உணர்வை வியக்கும் உலகம் விருந்தாய் நயந்து சுயமாய் படிப்பாய் சுரக்கும் சுகங்கள் பயத்தை அகற்றும் படிப்பு. அடுத்த பாடல், படிக்கும் விடயம் பகுத்தறிந்தறிய, பகுத்தறிந்து அறிய விடிந்திடும் வாழ்வும் வியப்பார் கடியார் அடிமேல் அடிநீ அவலம் அறவே மடியாதெங்கள் மரபு. மரபியல் வாழ்வே மகிழ்வாம் உணர்வாய் உரமாய் உழைத்தால் உலகின் வரமாய், உரமாய் உழைத்தால் உலகின் வரமாய் சிரமேற்றரிப்பர் சிறப்பே உனக்கா கரங்கள் இணைப்பாய் கனிந்து கனிவினை ஏற்று நீ கண்ணென கொண்டால் மனிதமும் வாழ்ந்திடும் மாறாதினிக்க, மாறாதினிக்க பனி எனும் வாய்மொழி பகரும் புதல்வ நனிபுகழ் கல்வியை நாடு. நாடும் வளம் பெறும் நற்செயல் பல்கிடும் வீடும் மகிழ்ந்திடும் வீழாதே ஏடுனை கூடுமேல், ஏடுனை கூடுமேல் உன் குலம் குன்றுடாது ஓங்குமே பாடுவார் உன் புகழ் பார்த்து. பார்மகள் வென்றிட பாவையர் போற்றிட கார்மலை போலுன் கனிவினை ஆர்வமாய் சீர்பெற நல்கி பிறப்பினை தேர்வதே பார்மிசை வந்ததன் பயன். பயனே கருதாய் பலர்க்கும் தருவாய் வியக்கும் தமிழாம் விருந்தால் மயக்க தயக்கம் உணரார் தளர்வும் அடையார் நயப்பார் தமிழை நவின்று. இந்த பாடலுக்கு முந்தின பாடலோட ஈற்றடி மட்டும் சொல்லுங்க. இதுக்கு முதல் பாடல் நயப்பார் தமிழை நவின்று. இதுக்கு முன்னாடி முதல் பாடல், பயனே கருதாய் பலர்க்கும் தருவாய் வியக்கும் தமிழாம் விருந்தால் மயக்க தயக்கம் உணரார் தளர்வும் அடையார் நயப்பார் தமிழை நவின்று.
இல்ல நான் ஒரே ஒரு இடம் ஈற்றடியாக இந்த பாடலுக்கு முந்தின பாடல் ஈற்றடியா நான் ஈற்றடி மட்டும். பார்மிசை வந்ததன் பெயர் அது ஆஹா அதேதான். கோவளம் வந்த விளம்புனே வந்ததென் வந்த வந்ததன் பயன் போரும். அந்த வந்ததென் வேண்டாம், வந்த பயன் போரும். பார்மிசையில் வந்த பயன் ஓ அதுதானே. பார்மிசை வந்த நிர்ணயித்து கோவளம் ஆ ஓ அதுல பயன் வராது. ஆமா. பார்மிசை வந்தாய் பயன் அப்படி எழுது. பார்மிசை வந்தாய் பயன். ஓகே நன்றி நன்றி. நவிலும் தமிழின் அதுல நவின் பயன் உள்ள தொடங்கின பாடல் அடுத்தது நவின்று என்று முடிஞ்சது. நவிலும் தமிழின் நனைசொற் சுவையை தவிரார் புலமை தளிர்க்க செவிக்குள் குவிப்பாய் இழுவாய் குன்றாய் உயரம் புவி மேல் உனக்கும் புகழ். ஓ அருமை அருமை. அடுத்த பாடல் புகழை தருமே புவியில் கல்வி திகழும் செயல்கள் தினமும் மிகுமே பகலோன் எனவே படர்வாய் தரமாய் இகத்தில் இலவே இளைப்பு. ஓ அருமை அருமை. இளைப்பை அகற்றி இயல்பாய் முயன்றால் மழையும் வரமென மண்ணுள் நுழையும் அழைக்கும் முறையில் அணுகின் அனைத்தும் உழைப்பால் வருமாம் உயர்வு. ஓ அருமை அருமை. உயர்வுல தொடங்கினது அழகா முடிச்சு. நூற்பயணமா உயர்வாம் மனிதம் உணர்வோடு ஒளிர தயவாம் கருணை தரித்தார் மயங்கார் அயரார் செயலால் அகிலம் வாழும் வியந்தே உழைத்தால் விருந்து. ஓ அருமை அருமை அருமை. ரொம்ப அற்புதமா இருந்தது, நல்லா இருந்தது. சொற்கள் எல்லாம் தேடி கொடுத்து அப்படி போட்ட மாதிரி வரிசை கட்டி கொடுத்து அப்படியே அந்த தொடர்ச்சியாகவும் பொறுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அழகிய சிற்றிலக்கியம் பத்திரப்படுத்தி வையுங்கள் அனைத்து சிற்றிலக்கியம். அதான் நன்றி நன்றி. உங்களுக்கான திருக்குறள் அடுத்த 3. கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கோடோறும் என் நெஞ்சு கூடிய கோவளம் விளமுன்னேர் கா இயற்சீர் வெண்டலை காமம் தேமா மாமன் நிறை பிரின் இயற்சீர் வெண்டலை பிரிந்தார் நிறை புளிமா மாமன் நிறை வர இயற்சீர் வெண்டலை வரவுள்ளி நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் கோ வெண்சீர் வண்டலை கோடுகோ நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் டே இயற்சீர் வண்டலை டேரும் நேர் நேர் தேமா மா நேர் நேர் தேமா இன்னும் வருது டேரென் டேரும் என்னண்டு வரும். அவ நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் நே நெஞ்சன் வருது. அப்ப இயற்சீர் வண்டலை நெஞ்சு நேர்வு காசு இது கலந்து வந்திருக்கிறபடியா ஒழுகிசை செப்பலோ மிகச் சிறப்பு. அடுத்தது காண்கமன் கொன்கனை கண்ணார கண்டவேன் நீங்குமென் மென்றோள் பசப்பு காண்கமன் நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் கொன் இயற்சீர் வண்டலை பொன்கனை நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் கண் இயற்சீர் வண்டலை கண்ணார நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் கண் வெண்சீர் வண்டலை கண்டவின் நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் நீ இயற்சீர் வண்டலை நீங்குமென் நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் மென் இயற்சீர் வண்டலை மென்றோள் நேர் நேர் தேமா மாமுன் நிறை பச இயற்சீர் வண்டலை பசப்பு நிறைவு புறப்
மிகச் சிறப்பு மிகச் சிறப்பு. அடுத்த பாடல். வருகமன் கொண்கன் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. வருகமன் நிறை நிறை கருவிளம் விளமுன்னேர் பொன் இயற்சீர் வெண்டலை பொன்கண் நேர் 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 தேமா மாமன் நிறை ஒரு இயற்சீர் வெண்டலை ஒரு நாள் நிறை நேர் புளிமா மாமன் நிறை பரு இயற்சீர் வெண்டலை பருகுவன் நிறை நிறை கருவிளம் விளமுன்னேர் பை இயற்சீர் வெண்டலை பைதல் நோய் நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேரில் வெண்சீர் வெண்டலை எல்லாம் நேர் நேர் தேமா மாமன் நிறை இயற்சீர் வெண்டலை கிட நிறை மலர். மிகச் சிறப்புமா மிகச் சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக என்னுடைய பாடல் தான். உழைப்பு தர்மம் உயர்வு. காப்பு பாடல். நிறையும் வளமும் நிகழ்வும் சிறக்கும் குறையும் விலக குணமே இறையாம் மறையாய் தெரியும் மலரின் வடிவம் சிறையும் விளக்கும் சிறப்பு. உழைப்பு தருமாம் உயர்வு. மனத்தில் நிறைந்த மயக்கம் விலக்கி சினத்தை தவிர்க்க சிறப்பும் உனக்கு கனத்த பலமும் கனியும் உழைப்பு கனத்தை தருமாம் தலைப்பு. பிழையும் விலக்கு பிணக்கை மறந்து உழைப்பும் விரும்ப உணர்வை இழைத்து களைப்பும் தவிர்க்க கருணை நிறையும் அழைக்கும் பொருளும் அனைத்து. பறவை விரிக்கும் பரந்த சிறகை சிறப்பும் தருமாம் சிகரம் உறவா இறக்கும் வரையும் இனிக்கும் மனத்தில் உறவாய் இணையும் உணர்வு. உயர்வை நிலத்தில் விழுமே கலைந்து தயக்கம் எதற்கு தனிமை மயக்கும் வியக்கும் உலகே விரும்பும் நிதமும் பயமும் களைந்த பண்பு. கனிவாய் உனக்கு கருணை தருமே பணிவு முனைத்து பருவம் இனிக்கும் மனித பயணம் நலிந்த இடத்தில் புனிதம் தருமாம் புகழ்ந்து. சிறுமை நிறைந்த மனத்தை மறந்து வறுமை விலக்க வழியும் பெருக உறுதி தருமே உழைப்பு நிதமும் இறுதி வரைக்கும் இனிப்பு. முதுமை வரையும் முகத்தில் வடிவம் முதுமை வரையும் முகத்தில் வடிவம் பதுமை கணத்தில் பயத்தை ஒதுக்கி புதுமை செயலில் புகழை நிறுத்த பொதுமை பணியும் பொழிந்து. எறும்பு தருமாம் எளிமை பலமும் வறுமை விலகும் உழைப்பு நிறுத்த சிறுமைத்தனமும் களைக்க உறவாய் மறுமை தொடரும் மகிழ்ந்து. 9வது பாடல். அறிவு தருமாம் அழகிய வடிவு செறிவு நிறையும் செழித்த குறியும் முறிவும் விளக்கும் முனைத்த பயில்வு குறியாய் மனத்தில் குறித்து. களையும் தவிர்க்க கனமாய் தெரிக பழகும் மனிதர் பணிவர் நிலைக்கும் பலமாம் விலகும் வறுமை மறைந்து நிலவும் உனக்கும் நிறைவு. நூற்பயன் குறையா அறிவும் குணமும் சிறக்கும் மறைகள் நிறைந்த மனிதம் இறையாம் முறைகள் பலதாய் முனைந்து தெரிக நிறைந்த வரிகள் நிலைத்து. அருமை அருமை அருமை. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு இடத்துல கூட இந்த கிளிப் பண்ணி பார்க்கவே அழக தலை தட்டாட்டு என்பதில் அப்படியே கொட்டு மழை எப்படி விடாம கொட்டி கொண்டே இருக்குமோ அப்படிதான் கொட்டு. அவ்வளவு அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள். 7வது திருக்குறள். 7வது புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணின்ன கேளிர் வேறே. புலப்பேன் கொல் நிறை நேர் நேர் புளிமாங்காய் புல்லுவேன் நேர் நிறை கூகுளம் கொல்லோ நேர் நேர் தேமா கலப்போ கொல் நிறை நேர் நேர் புளிமாங்காய் கண்ணென்ன நேர் 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 தேமாங்காய் கேளிர் நேர் நேர் தேமா வரின் இடை மலர். புலப்பேன்கோல் புளிமாங்காய் காய்முன் புல் நேர் வன்சீர் வண்டலை புல்லுவேன் பூவுளம் விளமுன் நேர்கொல் இயச்சீர் வண்டலை கொல்லோ நேர் நேர் தேமா மாமன் கல நிறை இயச்சீர் வண்டலை கலப்போன் கொல் புளிமாங்காய் காய்முன் கண் நேர் வன்சீர் வண்டலை கண்ணென்ன தேமாங்காய் காய்முன் கே நேர் வன்சீர் வண்டலை கேளிர் நேர் நேர் தேமா மாமன் வேரின் நிறை இயச்சீர் வண்டலை வேரின் மலர்.
மலர் நிறை மலர் என்ற சீர்வரிசை. மிகச்சிறப்பு. எட்டாவது வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து. வினை கலந்து நிறை 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 நேர் புளிமாங்காய் மன்னிப்பொருள். வினை கலந்து நிறை நிறை நேர் கருவுளங்காய் வென்றீக நேர் வென்றீக நேர் 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 தேமாங்காய் வேந்தன் நேர் நேர் தேமா மனை கலந்து நிறை நிறை நேர் கருவுளங்காய் மாலை நேர் நேர் தேமா அயர்கம் நிறை நேர் புளிமா விருந்து நிறைப்பு புறப்பு என்ற சீரு வருகிறது. வினை கலந்து புளிமாங்காய் காய்முன் கருவிளங்காய் காய்முன் வெண்சீர் வண்டலை வென்றிக தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வண்டலை வேந்தன் தேமா மாமுன் மனை நிறை இயச்சீர் வண்டலை மனை கலந்து கருவிளங்காய் காய்முன் மா நேர் வெண்சீர் வண்டலை மாலை நேர் நேர் தேமா மாமுன் அயர் நிறை இயச்சீர் வண்டலை அயர்கம் புளிமா மாமுன் விரு நிறை இயச்சீர் வண்டலை விருந்து நிறைப்பு புறப்பு என்ற சீரில் வருகிறது. ஒன்பதாவது ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சென்றார் மறுநாள் வைத்து ஏங்குபவர்க்கு. பிரிச்சுக்கோங்க. அதுல ஒரு நாள் நிறை நேர் புளிமா மாமுன் எழுநிறை இயச்சீர் வண்டலை எழுநாள் நிறை எழுநாள் போல் சேர்த்திருக்கிறேன். நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் செல் நேர் வன்சீர் வண்டலை செல்லும் நேர் நேர் தேமா செல்லும் கேண் நேர் 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 தேமாங்காய் காய்முன் செல்லும் சேன் தேமாங்காய் காய்முன் சென் வன்சீர் வண்டலை சென்றார் சென்றார் நேர் நேர் தேமா மாமுன் வெறு நிறை இயச்சீர் வண்டலை வெறுநாள் வை நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் ஏ நேர் வன்சீர் வண்டலை ஏங்கு நேர் நேர் தேமா மாமுன் பவர் நிறை இயச்சீர் வண்டலை பவர்க்கு நிறைப்பு புறப்பு என்ற சீரு வருகிறது. அந்த வருநாள் வை அது அப்படியே ஒண்ணாக்கு வருநாள் வைத்து அப்புறம் தேங்கு மட்டும் தனியா வச்சுக்கோங்க. பவர்க்கு சரியாகும். சரியாமா? இப்ப சொல்லுங்க. பெருநாள் வைத்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் ஏன் நேர் வன்சீர் வண்டலை ஏங்கு நேர் நேர் தேமா மாமுன் நிறை பவர் நிறை இயச்சீர் வண்டலை பவர்க்கு நிறைவு புறப்பு. மிகச்சிறப்பு. அடுத்து 10வது ஒன்று இருக்கிறது. செல்வன் ஐயம்மா கொடுத்தோம். இங்க நீங்க படிங்கன்னு சொல்லியாச்சு. எல்லாரும் விட்டு கொடுக்கறதுல ரெடியா இருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன நான் தருகிறேன். பெரின் எண்ணாம் பெற்றக்கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்துக்க கால். பெரின் எண்ணாம் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் பெற் நேர் வன்சீர் வண்டலை பெற்றக்கால் நேர் 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 தேமாங்காய் காய்முன் என் நேர் வன்சீர் வண்டலை எண்ணாம் நேர் நேர் தேமா மாமுன் உரின் மாமுன் இயச்சீர் வண்டலை உரின் எண்ணாம் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் உள் நேர் வன்சீர் வண்டலை உள்ளம் நேர் நேர் தேமா மாமுன் உடை நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை உடைந்துக்க அந்த சொல்லு உடைத்துக்க உடை நிறை நேர் நேர் புளிமாங்க காய்முன் கால் நேர் வன்சீர் வண்டலை கால் நேர் நாள் அந்த சிறு. மிக சிறப்பு. மிக சிறப்பு. வரும்பார வீட்டு பாடமாக நல்லா குறிச்சுக்கணும். 28வது அதிகாரம் ஒரே ஒண்ணுதான். அழகிட்டு தலை சொல்லணும். கேட்டா ஓசையும் சொல்ல தெரியும். அடுத்தபடியாக நீங்க கவனிச்சுக்கலாம். என்னன்னா உங்களுக்கு அளவியல் வெண்பா, அதுவும் நேரிசை அளவியல் வெண்பா நம்ம திருத்தல் தான் செய்யறோம். ஏற்கனவே கற்றுக்கொண்டதை இன்னும் மீட்டி பார்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூவிலங்காய் பத்து அப்படின்னு ஒரு தலைப்பு. கூவிலங்காய் பத்து ஒரு பா ஒரு பக்து ஒரு விகற்ப நேரிசை
அளவியல் வெண்பாக்கள். ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பாக்கள். இந்த கூவிலங்காய் 10ங்கிறதால காப்பு பாடலும் அனைத்து சீர்களும் கூவிலங்காயிலே இருக்கும். காப்பு பாடலும் சரி, நூற்பதிலும் சரி. மீதம் இருக்கின்ற சிற்றிலக்கிய நூல் முதல் பாடலிலிருந்து 10வது பாடல் வரை எப்படி இன்னைக்கு நீங்க சொன்னீங்களோ அந்தாதியாக சொல்லணும். இதுல ஈற்றுச்சீர் என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே காய்ச்சீர். அப்ப என்ன பண்றோம்? நேர், நிறை, நேர், அது கூவிலங்காய். அதுவே தான் தொடர்ந்து வரப்போறது. ஏன்னா காய் முன்னேர், காய் முன்னேர், காய் முன்னேர், ஆனா அனைத்துமே கூவிலங்காய். ஆனா ஈற்றுச்சீரிலே என்ன வரும் அப்படின்னா காய் முன் நேர் வரலாம், அல்லது காய் முன் நேர்பு வரலாம். அப்ப நேர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேர் நாள் அப்படின்னு சரியா? நேர்வு என்று வந்துருச்சுன்னா அதை காசுக்கு போட்டு இத மாதிரியான சிற்றிலக்கிய பாடலிலே ஒரே சீர் நம்ம வந்துட்டு கூவிலங்காயா கொண்டு போகும்போது நிச்சயமாக ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கணும். கூவிலங்காய் என்பது நேர், நிறை, நேர். அந்த விலங்காய் சேரியிலே இருக்கின்ற நடுவுல இருக்கிற நிறை குறில் நெடில் இணைவாக இருக்கக்கூடாது. அதனாலதான் கண்ணதாசன் அப்படின்னத எழுத முடியாது. ஒரே சீருக்குள்ள கொண்டு போக முடியாது. கண் சரி நதா அப்படின்னு போட்டுட்டோம்னா அந்த இடத்துல செப்பல் ஓசை குறைந்து அது சிறப்பாகவும் தெரியாது. அந்த ஒரு காரணத்திற்காக உங்களை அறியாம அது வரும். சரியா? இந்த நடுவுல இருக்கிற நிறை குறில் நெடில் இணைவாகவோ குறில் நெடில் இணைவுடன் ஒற்றாகவோ பார்க்கும். வரக்கூடாது. சரியா? எப்படி இருக்கணும்? நேர் அசை எப்படி வேண்டுமானாலும் இருந்து. சரியா? குறிலோட ஒற்று எடுக்கலாம், இல்லைன்னா வெறும் குறில் இருந்தால்தான் நம்ம ஏத்துக்கணும். சரியா? குறிலோடு ஒற்று இருக்கலாம், நெடில் தனியா கூட இருக்கலாம், நெடிலோடு ஒற்று இருக்கலாம். அது நேரத்தைக்கு. அடுத்தபடியாக இருக்கின்ற நிறையசையானது நல்ல அப்படி ஏற்றிக்கணும். முக்கிய குறிப்பா கூட போட்டுக்கணும். ஏன்னா தலையெல்லாம் தட்டவே தட்டாது. அதுக்காக நம்ம இதை சொல்லல. ஓசை கெடும் என்பதற்காகத்தான் இதை நாங்க வலியுறுத்தோம். ஒரு நிபந்தனையாகவே வலியுறுத்தும். இந்த நிறை நடுவில் இருக்கிறதுல இரு குறில் இணைவு வரலாம். எழுதி வச்சுக்கணும். கூவிலங்காயிலே இருக்கின்ற நிறை, அந்த ரெண்டு நேருக்கு நடுவில் இருக்கிற நிறை இரு குறில் இணைவாகவோ இரு குறில் இணைவுடன் ஒற்றாகவோ இருக்கலாம். அப்ப ஓசை குறையாது. ஆனால் குறில் நெடில் இணைவாகவோ குறில் நெடில் இணைவுடன் ஒற்றோ வரக்கூடாது. அத கட்டாயமாக இதை நிபந்தனையாக எடுத்து அதன் தலை தட்டலையே, அப்புறம் என்னத்துக்கு ஆசான் வந்துட்டு வேணாங்கிறாங்க அப்படின்னு தோணும். ஒரே ஒரு விஷயம்தான், தலையெல்லாம் தட்டவே தட்டாது. அதே சமயத்திலே ஓசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆசிரியப்பாக்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வரும், தவறில்லை. ஆனா வெண்பாவை பொறுத்தவரை என்ன கட்டாயமோ அந்த கட்டாயத்தை, அந்த ஒரு விதிமுறையை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அதனால ஆமா, முழுக்க ஏந்திசை தான். ரொம்ப அழகா இருக்கும் நீங்க படிக்கும் போது. ஆசைப்பட்டு எழுதணும், அவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அந்த நிறைக்காக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருகுறில் இணைவோ இருகுறில் இணைவுடன் ஒற்றோதான் வர வேண்டும். சரியா? குறில் நெடில் இணைவோ குறில் நெடில் இணைவுடன் ஒற்றோ வரக்கூடாது. எல்லாத்தையும் அடிக்கோடு போட்டு முக்கியம்னு
ஒருத்தரோட பாக்கலையும் நான் பார்க்க கூடாது. இந்த நிறைக்கு குறில் நெடில் இணைவை நான் பார்க்கவே கூடாது அடுத்த முறை. சரியா? அது ஒன்று. அழகாக கூவிலங்காய்களாகவே அடுக்கி கொண்டு போயிட்டு ஏந்திசை செப்பல்லோசையோட நேர் நாள் என்றும் நேர்வு காசு என்றும் நிறைவு செய்யலாம். இது ஒரு சிற்பிலக்கணம் தான். இதுல என்னன்னா கூவிலங்காய் 10. ஆனா தலைப்பு உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்னா உங்கள் விருப்பமான தலைப்பிலே நீங்க எழுதலாம். சரியா? உங்க விருப்ப தலைப்பாக விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ன தலைப்பில் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தலைப்பிலே எழுதலாம். சரியா? அந்த வகையிலே வரும் வகுப்பானது முழுக்க முழுக்க கூவிலங்காய்களால் ஆன வகுப்பாக இருக்கும். ஈற்றுச்சீர் மட்டும் நேரசையாக நாளாகவும் நேர்வு அசையாக காசோ வரும். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 பயனும் குவிலங்காய்ச்சீர்களாகத்தான் இருக்கணும். 14 குவிலங்காய் சீரோடு ஈற்றுச்சி நேர்வுன்னு ஒரு 15வது சீரா அழகா போய் நின்று. ஏன் நீங்க பாடலாக கூட பாடலாம், அவ்வளவு அழகா இருக்கும். ஓதுவார்கள் எல்லாம் ஓதுற மாதிரி அதாவது திவ்ய பிரபந்தங்கள்ல தான் இந்த மாதிரியான வெண்பாக்கள் இருக்கு நிறைய. தேவாரம் என்பதோ திருவாசகம் என்பதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல விருத்தங்கள் தான் அதிகம். எங்கோ ஒரு இடமும் இருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க நம்ம திருமாலை பற்றி பாடுகின்ற ஒவ்வொன்றுமே இந்த இடத்துல நமக்கு வெண்பாவாகத்தான் இருக்கும். நீங்க அது கூட நீங்க எடுத்துக்கலாம். திருமால் பெருமை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம் தலைப்ப. ஆனா தலைப்பு உங்கள் விருப்பமானதாக நாங்க செஞ்சுக்கலாம். சரியா? அப்ப வன்முறையை நீக்கிடுவோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல கூவிலங்காய்ச்சீர்கள் தான் 2 பேர். எங்க பார்த்தாலும் வன்முறைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை, அதை வைத்துக் கொண்டும் நீங்கள் எழுதலாம். சரியா? அல்லது தாயகத்து மண் எப்படி இருந்தது, இவ்வளவு அழகா இருந்தது, அந்த போராட்ட காலத்தை நினைவுறுத்தி கொண்டு உங்கள் உறவுகளை எல்லாம் நீங்கள் தேடுவதாக கூட எழுதலாம். அதான் உங்கள் விருப்பம். ஆனா கோவிலங்காய்ச்சியர்கள் மட்டும்தான் எனக்கு கேட்கணும் காதுல. அதுல நிபந்தனையாக நிறை நடுவுல இருக்கிறது குறில் நெடில் அல்லது குறில் நெடில் இணைவுடன் ஒற்று. இது மட்டும்தான் இருக்கு. இதுதான் வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடம். புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப இந்த ஒவ்வொரு சீர்களா கொண்டு போறப்ப புலிமாச்சீர்கள், கூவிலச்சீர்கள், குவிலங்காய்ச்சீர்கள் இப்படி எல்லாம் கொண்டு போகணும். அது மாதிரி தேமாங்காய் மட்டுமாக இப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்கும் போது அந்த ஒரே ஒரு வாய்ப்பாடுகளை வைத்துக் கொண்டே அது போலவே 2 வாய்ப்பாடுகளை ஒன்றாக்கி கூட அழகான சிற்றிலக்கியம் படைக்கலாம். ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளும். இதனால் வரை இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்று தரல. வெறும் எப்படி இருக்கும் ஒரு சிற்றிலக்கியம் என்பதைத்தான் நான் காட்டினேன். ஆனா அதிலிருந்தே வருகின்ற உங்களுடைய பாக்கள் எல்லாம் மெய்மறக்க செய்கின்றதாக இருக்கு. அப்ப திருமால் பெருமையாக கூட நீங்க எழுத அது அழகா பாடக்கூட செய்யலாம். கோசலாமா இருக்காங்க, பாடக்கூட செய்யலாம். உங்க விருப்பம் தான். சரியா? அந்த வகையிலே இன்றைய வகுப்புக்கு ஒரு நன்றி உரையோடு நம்ம அழகா 3 பேர் தானே ஒரு நிமிட கருத்தோடு கூட ஒரு சான்று பாடல் ஒன்று சாதாரணமா தருவீங்களா? சான்று பாடல் குவிலங்காய்க்கு வேணுமா? அது வேணுங்கிற அளவுக்கு இருக்கு குவிலங்காய். எவ்வளவு அழகானுக்கு. அதான் இப்ப பாருங்க, சித்திரையில் முத்தமதை அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் கூவிலங்காய் தானே. ஆமா, இத்தரையில் அதெல்லாம் கூவிலங்காய் தானே. சரியாம்மா? அதுதான்
ஒரு தலைப்பு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதுல எழுதுறோம்னு. அதற்கு தக்க ஒரு காப்பு பாடல் போடுங்க. அதற்கு அப்புறம் ஒரு பாடல் எழுதிட்டீங்கனாலே அடுத்த பாடல் வரிசை கட்டிக்கிட்டு அழகாக சொற்கள் எல்லாம் சீர்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். கோசலாம்மா கேட்டிருக்கிறாங்கன்னா, கோசலாம்மாவோட பாடல் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்க போகுதுன்னு அர்த்தம். அகவையது சான்று பாடல். 50 என்ன அகவையது 50 என்ற திருமண நாளுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமா ஆமா, அகவை 70, ஆனா இல்லற வாழ்விலே இல்லற வாழ்க்கை இணைந்தது. அகவை 50. ஆமா, இதுல கவனிச்சு பாருங்க, இல்லறமும் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த இடத்துலயும் கோயில்ல கொண்டாட போகுதல் பிள்ளைகள். என்னதான் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட மாட்டேங்கிறீங்க, என்னதான் ஸ்பான்சர் பண்ணி கூட்டம் போக மாட்டேங்கிறீங்க. ஆனி மாதம் 1ஆம் தேதி. ஓ, அருமை அருமை அருமை. என்னுடைய வாழ்த்து அம்மாக்கு எப்பவுமே உண்டு. அதற்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம இலக்கியமாவே உங்களோட பாடல் பாடிடுவோமே. அவ்வளவுதான், 50 பொன் விழாவா? சரியா, பொன் விழா 50. பொன் விழா 50. நான் வந்து ஏன்னா கோசலா 50ன்னா நல்லா இருக்காது, அதனால பொன் விழா 50. இல்லற பந்தத்தின் பொன் விழா 50. நம்ம அழகான வாழ்த்துக்களோட நாங்க சிறப்பிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு சான்று பாடெல்லாம் தேவை கிடையாது. அப்படி கட்டாய தேவை என்றால் உங்களுடைய புலன குழுவிலே இரவு ஒரு பாடல் மட்டும் பதியப்படும். சரியா? சரி. ஆளுக்கு ஒரு கருத்து. ஆளுக்கு ஒரு கருத்து. இங்கே கோசலா ஞானகுலம் அல்லது செல்வன் ஐயம்மா உங்கள் கருத்துக்களை தந்து நாங்கள் நிறைவேற்றலாம். 53 மைக் எடுத்துட்டு செல்வன் ஐயம்மா சவுண்ட் பேரில. வணக்கம் வணக்கம், நான் கோசலா ஞானம் கதைக்கிறேன். சரி, செல்வன் ஐயம்மா கதைங்க. வணக்கம் அம்மா. சென்ற வார வகுப்புக்கு வராதது முடியாமைக்கு உங்களிடம் மன்னிப்பை வேண்டிக்கொள்கிறேன். மிக அருமையான வகுப்பு இன்றைய வகுப்பு. சென்ற வாரத்தை உங்களுடைய பாடத்தை பார்த்த போது நான் அந்த தவற விட்டுட்டேன் என்று கவலையா இருந்தது. தனி ஒரு மாணாக்கரோடு தங்களுடைய வகுப்பை நடத்தும் நாங்களும் வந்திருக்க வேண்டும், ஒரு பலம் சேர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு மன உணர்வு எனக்கு தந்தது. ஆனால் முடிய இல்லை என்றபடியா அதை மன்னிப்போட மிக அழகான இந்த இன்றைய வகுப்பை நீங்கள் அழகாக எடுத்து சென்றீர்கள். 3வது பாடலை நான் பாடும் பொழுது இந்த பாடலுக்கு முந்தின பாடலுக்கு ஈட்டடியிலே என்ற அந்த உங்களுடைய அந்த அவதானம், அந்த ஒரு ஆசிரியத்துவத்தை நான் நடிகவும் அந்த அதை வியக்கிறது. இன்றும் அதை வியந்தி அதை கடந்து வந்தாலும் இந்த வார்த்தை அந்த சொல்லில ஏதோ ஒரு தவறு இருக்கு நீங்க தேடி பிடிச்சதை சொல்லி எங்களை நேர்படுத்துறது, அந்த ஒரு சின்ன ஒரு தவறும் வராமல் அதை காப்பாற்றுகின்ற அந்த பண்பு ஒரு ஆசிரியருக்கே உரித்தான ஒரு சிறந்த பண்பாக நான் அதை கருதுகிறேன். அதோடு என்னுடைய சகோதரர் அந்த கோசலாமா அந்த பாட்டுல இடைக்க வந்து நான் நல்ல பாட்டது அந்த மிக அழகா இருந்தது படிக்க. அந்த தொடராடு பயந்து வாசிக்கிற தன்மையை விட்டுட்டாண்டா இன்னும் அந்த பாட்டுக்கு ஒரு மெருகு வரும். பயந்து பாடுறான். அதே போலதான் எங்கட குட்டியம்மா தரிசனியம்மா அந்த அதுவும் நல்ல வேகம், அது நல்ல ஸ்பீடாவோ கிராகிச்சு அடுத்த ஒரு பேர் அப்படி என்று இல்லையம்மா. அந்த நல்ல பிள்ளை இல்லைம்மா, எங்கட அம்மா அந்த இதுக்குள்ளேருந்து தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அவங்களோட பாடல் உண்மையை சிறப்பா அந்த என்னண்டா அந்த ஒரு வரி நல்லா இருக்குன்னு அதை டேஸ்ட் பண்றதுக்கு இடையில அடுத்த வரி வந்துடும். அது எனக்கு அப்படி பிடிச்சது. உங்களோட வரிகள் நல்லா பிடிச்சது, நல்லா இருந்தது, எல்லாம் அருமையா இருந்தது. வகுப்பை இவ்வளவு சிறப்பாக நடத்தி தந்த எங்களுடைய ஆசானுக்கும் இந்த தளம் தந்து பாணி நடாமுகன் தம்பதியினருக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மிகுந்த மனப்பூர்வமான நன்றிகளை நான் இந்த இடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் என்னுடைய ஆசானை. நன்றி அம்மா.
மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க மிக்க நன்றி. நன்றி. கோசலா ஞானவர்கள். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நான் அதிசயப்படுவது எங்கள் ஆசிரியை எப்படி இதை நுணுக்கமா கண்டுபிடிக்கிறான் சொல்லி. ஆனா அவவோடு சேர்ந்து நாமளும் உணர்ச்சியை உடனே சொல்லி போடுவோம். இதுதான் விளைச்சிருக்கின்றத சொல்லி போடுவான். அந்த முந்தி அப்படி தன்மை இல்லை. உண்மையில பயிற்சி தான் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். என்ன பயம் சொன்னா பிள்ளைய கண்டுபிடிச்சிருவாவோண்டு அந்த அதுல வாசிக்கிறது தான் அந்த பயம். வேற எழுதுறது உண்மையிலேயே சிறப்பா இருந்தது. முன்னேற்ற கவிதையும் சிறப்பாகத்தான் இருந்தது. வெண்பாவில இப்ப 10 எழுதிட்டோம்னு சொன்னா இன்னும் 100 எழுதக்கூடிய ஒரு வல்லமை வருமென்று தான் நான் நினைக்கின்றேன். அதுக்குதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 10 சிற்றிலக்கியத்தை நம்ம கொண்டு போறோம்னாலே 100 தாண்டி தானே போக போறது. திருப்பி பார்க்க இல்லை டீச்சர். நான் அந்த பாட்டை எழுதிட்டு திருப்பி பார்த்திருந்தா பிள்ளைய கண்டுபிடிச்சிருப்பேன். திரும்பி பார்க்கும்போது அப்படியும் 1 2 அகப்படும் பிள்ளை. அது 2 தடவை 3 தடவை திருப்பி பார்க்கும்போது சில சொற்களையும் நாங்கள் சரியா அழகாக்கலாம். ஆகவே சொற்களோட திரும்ப திரும்ப பார்க்க வேணும். பொறுமையா எழுதும் போது கொஞ்சம் நிதானமா எழுதுனா நேரம் எடுத்து எங்களுக்கான சிக்கல் வராது. அவசர பொழுதுல எழுதினாத்தான் அந்த கல்லூரியில் போற மாதிரி கடக்கு முடக்கு கிடக்கும். ஒரு மரண சடங்கும் எனக்குள்ள வந்துட்டுதான். அப்ப அதுவும் எனக்கு அது சரியான என் ஃப்ரெண்டு கணவர் வந்துட்டார். சரியான கவலை. அதுக்குள்ளேயே மூழ்கி போய் இருக்கிறதால இப்ப நாளைக்கு விடியா போறோம் அந்த சடங்குக்கு. உண்மையிலேயே அது சரியான கவலை. அப்ப அதால எனக்கு திருப்பி பார்க்க கூட எனக்கு அந்த மனம் விரையில்லை. சரி பாப்போம். அதுதான் அந்த பயந்து வாசிச்சதுக்கு காரணம் அதுதான். பிள்ளை வருமோன்னு. இருந்தாலும் வாழ்த்துக்கள் எங்கட ஆசிரியருக்கும் எங்கட ஆசிரியருக்கும் வாணி மோகன் அவர்களுக்கும் சிவதர்ஷினிக்கும் அடாது மழை பெய்தாலும் விடாதபடி என்று தனிமையில போன முறை வந்திருந்தது. வாழ்த்துக்கள். என்ன கணக்கிலேயே சேர்க்கறது இல்ல. ஆசிரியர் பக்கமா தானே வகுப்பு நடந்தது. நானும் கடத்திருப்பேன். ஆசிரியர் பக்கமாக இருக்கம்மா வகுப்பு ஒரு ஆள் வந்தாலும் சொல்லி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதை தலைக்காம தொடர்ந்தது பாராட்டக்கூடிய விஷயம். இந்திரா அவர்களே, தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். ஆமா, அந்த மற்றும்படி எனக்குமே இந்த வகுப்பு மிகவும் பிடிச்சிருந்தது. அதே நேரம் மீள இருவரும் இம்முறை இணைந்தது மகிழ்ச்சி. அதே நேரம் ஆசிரியருடைய கருத்துப்படி புலனா குழுவிலே வேற யார் இணைகிறார்கள் என்பதை முன்கூட்டியே பதிவிடுமாறு கேட்கப்பட்டு உண்மையிலே ஆசிரியர் பக்கமாக நிறைய ஊக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. எனக்கும் என் பக்கமாகவும் வரும் வாரங்களிலுமே நாங்கள் யார் யார் இணைவார்கள் இணைய முடியாது என்றால் முன்கூட்டியே நீங்கள் ஒரு முறை தகவல் தந்தால் அந்த நேரங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் கூடிய அளவு வேற முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஆசை இணைஞ்சு இன்னொருமை கற்றால் உற்சாகமாயிருக்கும். ஆகவே இந்த வராதவர்களுக்கான ஒரு அன்பான அருமையான என்னன்னு சொன்னா, எனக்கு பிறந்த நாளுக்காக பிள்ளைகள் போன் ஒன்று வாங்கி தந்தவை. எனக்கு அதை செட் பண்ண முடியல. இப்ப மகன் தான் நீங்க தூக்கி போட்டுருங்க. எனக்கு பழைய போனே கொடுங்கப்பா. அது உண்டை கதைக்க மட்டும் வச்சிருங்க. மற்றதை பயன்படுத்தி பழமையான பணிக்கு பயன்படுத்தி பழக சரியா இருக்கு. இல்ல உண்மையா நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். இப்ப ஒரு இந்த போன்ல 50,000 போனா இது கிளாரிட்டியா என்ன போட்டோஸ் எடுக்குது, பேசுறோம், இதெல்லாம் சரி. ஆனா இந்த போன் ஆல்ரெடி நான் வச்சிருந்ததே தான். இதுவும் OnePlus தான், இதுவும் OnePlus தான். ஆனா இதுல இப்ப நவீனமாக்கின இதுல நீங்க இதுவே சொருக முடியாது. எங்க நம்ம ஹெட்செட் சொருகவே முடியாது. அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஆமா, ப்ளூடூத்த காதுல வச்சுக்கணும். ரொம்ப நாள் அதை கூட வச்சு பார்த்தோம். அதுக்குள்ள அதுவா சார்ஜ் போயிடுது. ஒரு பக்கம் காதை வச்சுட்டு இன்னொரு பக்கம் காதை மாத்தி பண்ணாலும் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தை தாண்டிட்டா அது செத்து போயிடும். அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ஜ் போட்டு பண்றதுக்கு எனக்கு எப்பவுமே இந்த ஏழை குடிசைக்கு இது போதுதான்.
நான் அனைவருக்குமான அன்னையர் தின வாழ்த்துக்கள். பலரும் எனக்கு அன்னையர் தின வாழ்த்தினையும் தந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆசான் என்பவர் ஒரு ஒரு தாய்க்கு தான் சமானம். சரி சரி. வாணிமோகன் வாணிமகன் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா உண்மையில் இதுக்கு முதல்ல ஒருவரோட சிவதர்சினி அவர்களது கிளாஸும் அதுவும் நல்லா தான் இருந்தது. உண்மையில் ஆசிரியரும் சரி சிவதர்சினி அவர்களும் சரி, யார் வந்தாலும் வந்தால் போனால் போகணும். நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் நடத்துகிறோம். அதே போல் இன்றைக்கு ஆரம்பத்தில் 2 பேர் தான் வந்திருந்தார்கள். பிறகு தான் செல்வராயம்மா இருந்தது போல். உண்மையில் அதுதான் சிறப்பு. உண்மையில் யார் வந்தாலும் சரி வரட்டும் சரி, அந்த நாள் இப்போ ஆசிரியர் கூட பாடசாலை எத்தனை பேர் வந்து வரலன்ட்டு இல்லை தானே, போகிறார் படிப்பிக்கிறார், இருக்கிறவர்களுக்கு வரார். உண்மையில் அந்த பணியுடைய உங்களுக்கும் டீச்சருக்கும் ஆசிரியருக்கும் சிவதர்சினி அவர்கள் வேலையால் ஓடி வந்து உட்கார்ந்திருந்து அவசர அவசரமாக உண்மையில் கேட்கின்றீர்கள். அதில் வாரவர்கள் வராதவர்கள் போடுங்கன்னு சொல்லி, அது காலப்பொழுதில் தான் வந்திருந்தேன் நினைக்கின்றேன், அல்லது நடுஇரவு வந்திருந்தது தெரியல. ஒருவர் போட்டால் நான் வருகின்றேன், இன்னொரு போட்டால் அப்படின்ட்டு. உண்மையில் நேர காலத்துடன் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்புகளையும் கொடுத்தால் அதற்கேற்ற மாதிரி அவர்களும் அந்த வகுப்புகளை ஏற்று நடத்துவார்கள். கொஞ்சம் முன்கூட்டியே நாங்கள் அந்த விழிப்புணர்வை கொஞ்சம் மேலே சிலர் மறந்து போடுவார்கள் சிலர். அப்போ அதுகளை போட்டால் உண்மையில் நல்லா நன்றாக இருக்கும். மற்றது விடுபட்டவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையில் தெரியல. ஆனால் எல்லா இடமும் இருக்கிறார்கள், இங்கு காணும் இருக்கிறார்கள், இங்கு எல்லா இடமும் இருக்கிறார்கள், இங்கு காணும். சரி, அது அவர்களது விருப்பம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்காக இன்று வர முடியுமான்னு கேட்க சொல்றதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார் என்றால் அதற்கு தக்கவாறு என்னுடைய பாட வகுப்பு வேற மாதிரி போகும். உண்மை. ஒரு 2-3 இருக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான ஆசிரியத்துவம் வேற மாதிரி போகும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் வருவீர்களான்னு கேளுங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் மிகச்சிறந்த வகுப்பு. வரும் வகுப்பிற்காக நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா மிக மிக அற்புதமான வகுப்பு. உடனே இன்னைக்கே எழுதி உரமா வச்சிருக்கூடாது. சரியா? பொறுமையா எழுதுங்க. மனசுக்கு என்ன உங்களுக்குள்ள தோணுதோ அதை எழுதி கொடுத்துருங்க. வரும். மீண்டும் மீண்டும் தலை பார்க்கணும், உணர்ச்சி பார்க்கணும். அது கூவிலங்காய் சீர்தானா என்பதனை நீங்க முடிவு பண்ணணும். அதுல நடுவுல நிறையில தவறு இருக்கா அத முடிவு பண்ணணும். எல்லாமாக உங்க கையில கொடுக்கப்பட்டது. தலைப்பு உங்கள் விருப்பமாகவே நாங்க சொல்லுவோம். அதனால உங்கள் விருப்பம் தான். சரியா? ஆனா கூவிலங்காய் 10 என்பது பொதுவிலே தலைப்பாக. சரியா? அருமையான வகுப்பு, மிக உற்சாகமான வகுப்பு. யார் வந்தாலும் போனாலும் வகுப்பு நடைபெறும். நன்றி. உண்மையிலே அப்படி நடந்ததாக எனக்கு அவ்வளோ உடம்பு முடியாம நாள் கண்ணுக்கு மருந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்த பிறகு எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா குழப்பத்துல இருக்கும்போது இணையமும் சரியா ஒர்க் ஆகாம ஒரு 2 வகுப்புகளுக்கு முன் ரொம்ப தவிச்சு போய் எனக்கு மூளையே வேலை பண்ணல. அந்த நிலைமையில நம்ம இருந்தோம். கண்ணுக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டோம். அதுதான் நான் திருப்பி வகுப்பை எப்பயாவது தான் பார்ப்பேன். ஆனா அன்னைக்கு இன்னும் வித்தியாசமா எனக்கு பண்ணதால பார்த்தா எனக்கே என்னை பார்த்து கேவலமா தெரிஞ்சிச்சு. என்னடா நம்ம பாட்டுக்கு நடைபெற்றதுன்னு அதான் திருஷ்டி கழிச்சு போச்சு. நான் அவ்வளவுதான் இல்ல கண்ணுக்கு அதுதான் இவ்வளவு காலங்கள் அப்படி இல்ல இருக்காது இனிமே. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டா 2 நாள் கட்டாயமாக என்னால எந்த பணிகளையும் செய்ய முடியாது. அதான் அதோடு நமக்கு உடல் நிலையும் ஒத்து வரல. ஆனாலும் கூட நாங்க முடிச்சிருவோம். இந்த திருக்குறள் புத்தகத்தை எவ்வளவு அழகா முடிச்சுட்டு வரோம் பாருங்க. ஒவ்வொரு அதிகாரமாக புத்தகம் முடிஞ்சிருக்குன்னா திருவள்ளுவர்கிட்ட கூப்பிட்டு
இன்னொன்னு ஒண்ணு எழுதுங்க. மட்டும் எழுதுவோம். அவரை கூப்பிட்டு எழுதவில்லை, நீங்களே எழுதலாம். அது நான் எழுத வைப்பேன். அதெல்லாம் நாங்க எழுத வைப்போம். நீங்க அதாவது எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்கு. என்னன்னா 2 வரிகளை வச்சுக்கொண்டு திருவள்ளுவர் இவ்வளவு சொல்றாருன்னா, அதானே. ஏன் நாங்க வந்துட்டு அதே தலைப்பை கடவுள் வாழ்த்தினே இருக்கட்டும், நீங்க உங்க சொந்தமான ஒரு 10 திருக்குறளை எழுதுங்கோ. இது அது ஏற்கனவே அது சிறப்புல. இளையவர்களுக்கு நடமுன்னவர்கள் கொடுத்து எழுதி பாடலாக எல்லாம் செய்திருந்தோம். அவர்களது வரிகள் பிள்ளைகளாக. ஆனா இதுல வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, வெண்பாவோட இலக்கணம் தப்பக்கூடாது. அது இன்னொன்னு, இதுல வந்து நம்ம திருக்குறள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுகை மொழிகள்லாம் நிறைய இடத்துல இருக்காது. ஆனா நீங்க எழுதக்கூடிய பாடல்ல எல்லாமாக எதுகை மோடை எல்லாமாக இருக்கணும். இது ஒரு ஆசை இருக்கு. முதல்ல இதை முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போவோம். சரியா? சிறப்பான வகுப்பு. அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி 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 வாணிமோகன், உங்கள் பணிக்கு நன்றி. தொடர்ந்து நன்றி. சிறப்பு, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஆசிரியர்களே, நன்றி சுவர்சினியர்களே, நன்றி கோசலா ஞானமுரளே, நன்றி சொல்வேனியம்மா. இந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது, மறைவுக்கு கற்போம். நன்றி, வணக்கம்.